ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறன் அவங்க வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க, அத்தை அவளை நைஸாக கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு அங்கே வச்சு நம்ம இவன்கிட்ட எப்படியாவது உண்மையை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வள்ளி சொல்கிறாங்க, நான் சொன்ன மாதிரிக்கு அவள் கேட்டு உடனே வருவாளான்னு எனக்கு கேட்கும்போது அது நீ சொல்லக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது, அதனால கண்டிப்பாக அவளை அழைச்சிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் இல்லாமல் அவட்ட போய் ஏதாவது உளறி வச்சிடாத அப்படின்னு சொல்லும் போது உடனே வள்ளியும் சரி அப்படின்ட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜய்கிட்ட சொல்கிறாங்க, விஜய் வா நம்ம உடனே கோயிலுக்கு கிளம்பணும் அப்படிங்கவும், என்ன சித்தி திடீர்னு கோயிலுக்கு கூப்பிடுறீங்க, அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருக்கிறேன், இப்படி இருக்கும்போது இங்கே நிறைய வேலை இருக்குது, அதனால என்னால் வர முடியாது அப்படிங்கவும், அதெல்லாம் முடியாது, நம்ம வீட்டில் இந்த மாதிரிக்கு யாராவது கன்சீவாக இருந்தாக்கி ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே கோயிலில் போய் சில பூஜையெல்லாம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே விஜய்க்கு என்னென்னு தெரியல. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே காரில் கிளம்பவும், அப்போ விஜய்க்கு சந்தேகமாக இருக்குது, இவங்க உண்மையிலேயே நம்மளை கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறது எதுக்காக அழைச்சிட்டு போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கோயிலுக்கு போகும்போது பூஜை பொருளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ இந்த கடையில் தான் நான் பூஜை பொருளாக வாங்குவேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே காரை நிறுத்தி அவங்க வாங்கிட்டு வா அப்படின்னு வள்ளி சொல்லும் போது, சித்தி நீங்களே வாங்கிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. உடனே வள்ளியும் கண்மணியும் போய் பூஜை பொருளை வாங்குறதுக்காக போகக்கூடிய நேரத்தில் அப்போ விஜய் ராமச்சந்திரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்ன மாமா அத்தை இந்த மாதிரிக்கு கன்சீவாக இருக்கும்போது கோயிலில் போய் இப்படிலாம் பூஜை பண்ணினீங்களான்னு சொல்லி கேட்கவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லையம்மா அப்படிங்கிறாங்க. உடனே சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க. அப்போ விஜய்க்கு சந்தேகம் வந்துருச்சுது, அப்போ வள்ளி நம்மளை ஏதோ திட்டம் போட்டு தான் இவ கூப்பிட்டுட்டு போகிறா, என்னமோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்துடவும், நம்ம எப்படியாவது கோயிலுக்கு போகாமல் நம்ம வீட்டுக்கு திரும்பிடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ கண்மணி கிட்ட விஜய் கேட்டுட்டு இருக்கிறாங்க, அம்மா வள்ளிச்சித்து எதுக்காக கோயிலுக்கு என்ன கூப்பிட்டுட்டு போகிறாங்க, இதில் என்ன விஷயம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒன்று தெரியாது அப்படின்னு கண்மணி போய் சொல்லிடவும், அடுத்து பார்த்தோம்னா கண்மணி வள்ளி கிட்ட சொல்கிறாங்க, நம்மளை பற்றின சந்தேகம் அவளுக்கு வந்துருச்சு, இப்படி கேள்வி கேட்டுட்டு போகிறா அப்படிங்கும்போது அப்போ வள்ளி சொல்கிறாங்க, சரி நான் பார்த்துக்கிடுது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே கார்ல ஏறி வந்துட்டு இருக்கும்போது அப்போ விஜய் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ ஆட்டோவில் மாறனும் வீராவும் வரதை பார்த்துட்டு, என்ன அவங்க ஆட்டோவில் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கும் கோயிலுக்கு தான் வருவாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி எவ்வளோ சமாளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவளுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சுது, அதனால தான் இந்த மாதிரிலாம் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து பார்த்தோம்னா விஜய் கோயிலுக்கு போகாமல் எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணும், சரி கோயிலுக்கு போகிற டைமை நம்ம போக விடாமல் தடுத்துட்டாக்கி அப்போ கோயிலை நடை அடைச்சிருவாங்க, திரும்ப வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு திட்டத்தை போடுறாங்க. எனக்கு இளநீ குடிக்கணும் போல இருக்குது, ஒரே வாமிட்டாக வருது, கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ அவங்களும் வண்டி நிறுத்துறாங்க. என்ன விஜய் கோயில் நடைய அடைச்சிட போகிறாங்க, சீக்கிரமாக போக வேண்டாம் அப்படின்னு வள்ளி சொல்லவும், அதுக்காக தானே இந்த மாதிரிலாம் திட்டம் போட்டுட்டு இருக்குன்னு அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. இல்லை சித்தி எனக்கு ஒரே வாமிட்டாக வர மாதிரி இருக்குது, அதனால தான் இளநீ குடிச்சிட்டு போனால் கொஞ்சம் சரியாகும் அப்படின்ட்டு இளநீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ டைம் போகணும்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு இளநியாக குடிச்சிக்கிட்டே இருக்கவும், எத்தனை தான் குடிச்சிக்கிட்டு இருப்பேன், சீக்கிரமாக வா அப்படிங்கும்போது, இல்லை சித்தி என்னால் முடியாது, நம்ம வீட்டுக்கே கிளம்பிடலாம், எனக்கு வாமிட்டு வருது, தூக்கம் வருது, என்னால் முடியல அப்படிங்கவும், அப்போ வீராவும் மாறனும் ஆட்டோவை தூரத்தில் நிறுத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவ ஏதோ திட்டத்தை போட்டுட்டா, கோயிலுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும், மாறன் பார்த்தோம்னா இரு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக அவங்ககிட்ட இடிக்கிற மாதிரிக்கு வரவும் விஜய் கீழே விழுந்துருந்தாங்க. உடனே விஜய் அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சொல்லும் போது விஜய் எவ்வளவோ வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை கண்டிப்பாக போயே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறமா அவங்க சில டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துருந்தாங்க. எங்கே பார்த்தோம்னா அடுத்த நாள் ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே ரெடியாகிடவும், அப்போ கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, டே ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகடா, எல்லா சொந்தக்காரங்களாம் வந்துட்டு இருக்கிறாங்க, அதனால இப்போ பட்டு வெஷ்டி சட்டையெல்லாம் உடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும், அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் அதெல்லாம் உடுக்க மாட்டேன், நான் என்னமோ உண்மையிலேயே அப்பாகார மாதிரிக்கெல்லாம் நீங்களாம் அப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, எனக்கு அவளுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் என் உயிரை வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே ராமச்சந்திரன் அங்கே வராங்க. என்ன கார்த்தி இங்கே பாரு எல்லாருமே வந்துட்டு இருக்கிறாங்க, நீங்கள் போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது அப்போ கார்த்தி அப்பா நான் சொல்கிறது கேளுங்கப்பா, ஏன்பா நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, உண்மையிலேயே அதுக்கு நான் காரணமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், அவள் கர்ப்பமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் ஏன் நான் பேசுகிறத நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ ராமச்சந்திரன் கார்த்தியை பார்த்து கோபத்தோடு திட்டும் போது உடனே வள்ளி தடுக்கிறாங்க. அண்ணா நீ போ, நான் அவனை சமாதானப்படுத்தி நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க. விஜய்க்கு ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது, நம்மளை ஏதோ ஆதாரத்துக்காக இவங்க என்னமோ திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அது என்னன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. அம்மா இவங்க ஏதாவது எனக்கு தெரியாமல் ஏதாவது சதி வேலை பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லையே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்மணி. அங்கே பாருங்கக்கா, ஏதாவது இவங்க எனக்கு சூழ்ச்சி பண்ணினாங்கன்னா அதை நீங்கள் சொல்லிடணும் அப்படிங்கும்போது, அதெல்லாம் நான் சொல்லிடுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு பாரு, நீ போய் கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது
அப்படிங்கும்போது உடனே விஜயும் வராங்க. அப்போ விஜயோட அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன விஜய் என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லைம்மா நேற்றுலேருந்து நடக்கிறது ஒன்றுமே சரியில்லை, இவங்க என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனது ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தான் கூட்டிகிட்டு போனாங்க, ஆனால் நான் போக விடாமல் எதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாறன் வந்து என்னை இடித்து கீழே தள்ளனா, அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனா, நானும் வேண்டான்னு சொல்ல அவன் வந்து என்னை வந்து அழைச்சிட்டு போனது மட்டும் இல்லாமல் சில டெஸ்ட்டெல்லாம் எடுத்தான். எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, எனக்கு தெரியாமல் இவங்க ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவும், அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுடி, நீ தான் கர்ப்பமாக இருக்கிறீங்களா, அதனால தான் இந்த மாதிரிலாம் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க, வேற ஒன்றும் இருக்காது அப்படிங்கவும், இல்லைம்மா எனக்கு என்னமோ வந்து பயமாகவே இருக்குது, ஏதோ இவங்க பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது, ஆனால் அந்த கண்மணி நல்லவளா கெட்டவளானே எனக்கு தெரிய மாட்டுக்கு, ஏன்னா கண்மணி கிட்ட போய் கேட்டாக்கி அவள் வந்து எனக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் அவளும் வந்து இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிராக ஏதாவது பண்ணுவாளுன்னு எனக்கு தோணுதுமா அப்படிங்கும்போது, என்ன விஜய் நீ பாட்டுக்கு ஏதாவது வந்து கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காது, அங்கே பாரு சொந்தக்காரங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நீ அதனால வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் உடுத்துட்டு வா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவங்க விஜயோட அம்மா போகிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து கார்த்தியை தான் காட்டுறாங்க. அப்போ மாறன் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி நீ போய் வந்து பட்டு விஷய சட்டையெல்லாம் உடுத்துட்டு கிளம்பு, நான் போய் ஹாஸ்பிட்டலில் போய் நான் வந்து அந்த ஆதாரத்தெல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கவும், இங்கே பாரு மாறா நான் உன்னை தான் நம்பிட்டு இருக்கிறேன், எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து நீ தான் காப்பாற்றணும் அப்படிங்கும்போது அதுதான் நான் பார்த்துக்கிட்டுதான்னு சொல்லிட்டோம்ல, நீ ஒன்றும் பிரச்சனை பண்ணாத, நீ போய் அவள் பக்கத்தில் போய் உட்காரு அப்படிங்கவும், அப்போ பிருந்தாவும் சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி நீ போய் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து அவள் பக்கத்தில் போய் உட்காரு அப்படிங்கவும், பார்த்தியா பிருந்தாவே இப்போ வந்து எப்படி பேசிகிட்டு இருக்கா பாரு, நீ எதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இப்போ பிருந்தா சொல்கிறாங்க, கார்த்தி எனக்கு உங்கள் மேலே முழுசாகவே நம்பிக்கை இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தான் அவன் முகத்தரை எல்லாமே வந்து கிளிய போத, அந்த ரிசல்ட் மட்டும் கையில் வரட்டும், அப்புறமாலாம் இவளுக்கு இருக்குது, அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவோம். உடனே கார்த்தியும் பிருந்தா வந்து நீ இப்படிலாம் பேசணும்னு நினைக்கலே பிருந்தா, என் மேலே இந்த அளவுக்கு எல்லாரும் நம்பிக்கை வச்சிருக்கீங்களே, எனக்கு அது போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றுறதுக்காக போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறன் வந்து அவங்க வீராட்ட சொல்லிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கிளம்புறாங்க. அப்போ போகும்போது மாறன் வந்து வீரா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு வீரா நான் வரதண்டியும் அதாவது ரிசல்ட் வாங்கிட்டு நான் வரதண்டியும் சொந்தக்காரங்க யாருமே வந்து வீட்டை விட்டு போயிடக்கூடாது, எல்லாருமே இந்த வீட்டில் இருக்கணும், அவங்க முன்னாடி தான் இவளை பற்றின சுயரூபத்தை நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கவும், ஆமாம் மாறா நீ சொல்கிறது கரெக்டு தான், அவங்க எல்லாத்தையும் நான் போக விட மாட்டேன், நீ போய் சீக்கிரமாக ரிசல்ட்டை வாங்கிட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வள்ளியும் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறாங்க, மாறா நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது, என்னத்தை நீ இதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நீ சொந்தக்காரங்க மட்டும் யாருமே வீட்டை விட்டு வெளியே போயிட வேண்டாம், அவங்க போகாத மாதிரிக்கு பார்த்துக்கிடுங்க, நான் சீக்கிரமாக போய் ரிசல்ட்டை வாங்கிட்டு வந்துடுது அப்படிங்கும்போது, சரி மாறா ஜாக்கிரதையாக போ அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, அவங்க ரெண்டு வரையும் பொண்ணு மாப்பிளையும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ விஜயோட அம்மா வந்து விஜயை வந்து கூப்பிடுறதுக்காக போகும்போது இங்கே பார்த்தோம்னா வந்து பிருந்தா வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க, கார்த்தி நீ கிளம்பிட்டியா வாடா அப்படின்னு சொல்லவும், அப்போ கார்த்தியும் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு எனக்கு சுத்தமாக எனக்கு இஷ்டமே கிடையாது அப்படிங்கும்போது, இங்கே பாரு கார்த்தி இன்னையோட இவ கூட்டு வெளியே வரப்போகுது, அதான் மாறன் மாமா வந்து ரிசல்ட் வாங்க போயிட்டாருல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவளை பற்றினா உண்மை வெளியே வரப்போகுது, அதனால நீ கவலைப்படாத, நீ போய் உட்கார் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.